pick up a camera, shoot something. No matter how small, no matter how cheesy, no matter whether your friends and your sisters star in it, put your name on it as director. Now, you're a director. Everything after that, you're just negotiating your budget and your fee. James Cameron. இயக்குனர் ஜேம்ஸ் கேமரோன் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் இயக்குனர் ஜோ தேவானந்த் அவர்களுக்கு மிகவும் பொருந்தி போயிருக்கிறது. ஏப்ரல் 26 16வது நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகின்ற இயக்குனர் ஜோ தேவானந்த் அவர்களை வாழ்த்தி அவருடைய சுயசரிதையை சொல்கிற இந்த நேர்காணலுக்குள் நான் நுழைகிறேன். இது ஒரு வித்தியாசமான நேர்காணல். வணக்கம். வணக்கம் சார். 1958 முதல் 1967 வரை யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக இருந்த உங்களை பற்றிய ஒரு சுய அறிமுகம் செய்யுங்கள் சார். தகப்பனாருடைய பேர் பொன்னிச்சாமி, அம்மாவின் பேர் தயாளரட்னம். சாவகச்சேரி ட்ரீபர் காலேஜில் படித்தேன். அங்கிருந்து சென்ட் ஜான்ஸ் காலேஜ் படித்தேன். வந்து கொழும்பு ஆனந்த காலேஜில் படித்தேன். அங்கிருந்து யூனிவர்சிட்டி இன்டர்வென்னன். எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேர்ந்தீர்கள்? கொழும்பு யூனிவர்சிட்டி. உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன? மேஜர் வந்து கெமிஸ்ட்ரி. உங்களது மேல் படிப்பெல்லாம் நீங்கள் நிறைவு செய்த பிறகு என்ன செய்தீர்கள்? ஜெஃப்னா காலேஜில் டீச்சரை சேர்ந்தேன். உங்களுடைய கல்வியை வேறே பள்ளிக்கூடங்களில் படித்த நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரிக்குள் எப்படி நுழைந்தீர்கள்? அப்போ ஒரு வேக்கன்சி இருந்தது கேள்விப்பட்டேன். நான் அதுக்கு அப்ளை பண்ணி யாழ்ப்பாண கல்லூரியில் பணி நியமனம் பெற்றுக்கொண்டீர்கள், அப்படித்தானே? கொழும்பில் நீங்கள் உயர்கல்வியை முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னவாக மாற ஆசைப்பட்டீர்கள்? எனக்கு படம் தயாரிக்க தான் ஆசை இருந்தது. அதனால நான் அந்த லைனில் படம் தயாரிக்கவும் படம் இயக்கவும் ஆசைப்பட்டீங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞராகவும் இருந்திருக்கிறீர்கள். எப்படி புகைப்பட கலைஞராக மாறினீர்கள்? நான் எஸ்எஸ்சி படிக்கைகளே எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. என் ஃப்ரெண்டோட ஒரு கேமரா கொண்டு வந்து தந்தார். எனக்கு எடுத்து நல்லா வந்து இருந்தால் இன்ட்ரெஸ்டாக வச்சிருக்க சொல்லி பின்ன நான் அந்த கேமராவை வண்டி கொண்டு படங்கள் எடுத்து கொண்டு தெரிஞ்சேன். உங்களுடைய ஆர்வம் என்பது சினிமாவை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருந்தது, அப்படித்தானே? பிறகு ஏன் ஆசிரியர் வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? ஆசிரியர் வேலைக்கு போனால் இந்த என் அம்மா என்னடையாலும். உங்களுடைய தாயார் ஆசிரியராக கட்டாயப்படுத்தினார்களா? இல்லை, சினிமாவுக்கு ஆர்வம், அதில் ஆர்வம் காரணப்படியாக சினிமா லைனில் போய் சொல்லி தான் நின்றவ. அதுக்காண்டி நான் நடிகளும் அதை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தான். படம் கொண்டு தயாரிக்கணும். அப்போ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு வேக்கன்சி இருக்கிறது தெரியும். ஆமாம். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி யாழ்ப்பாண கல்லூரிக்கு நீங்கள் போனீங்க. யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் ரசாயனம் கற்பித்த ஆசிரியராக இருந்தீர்களா? அதில் 3 சப்ஜெக்ட்ஸ் படிப்பிச்சுனா அதில் மெயின் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படிப்பிச்சனா, மேத்ஸும் படிப்பிச்சனா. உங்களுடைய காலத்தில் அதிபராக இருந்தவர் யார்? மிஸ்டர் செல்லையா. பாஸ் செல்லையா. ரசாயன ஆசிரியராக இருந்த உங்களுக்கு பாசநிலா என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுக்க எப்படி எண்ணம் வந்தது?
படம் எடுக்க வேண்டிய ஆம்பிஷன் இருந்தது. அப்போ ஒரு படம் எடுக்க வேண்டிய பாசநிலான்னு கதை எழுதி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் குலத்தங்கம் அதுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இதெல்லாம் செய்து வச்சிருந்தாங்க. அதுக்கு நீங்களே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இல்லையா? தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர் நீங்கள் தான். 2013 வீரகேசரி பத்திரிகையில் திரு தம்பியையா தேவதாஸ் என்கிற சினிமா ஆய்வாளர் இலங்கை சினிமாவின் கதை என்கிற ஒரு தொடர் எழுதினார். பின்னர் அது நூலாகவும் வெளிவந்தது. அவர் மட்டும்தான் இயக்குனர் ஜோ தேவானந்த் பற்றியும் பாசநிலா திரைப்படத்தை பற்றியும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பாசநிலா இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் 16mm திரைப்படம், இலங்கையில் தயாரிக்கப்பட்ட 4வது தமிழ் திரைப்படம், யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம், லண்டனில் காட்சிப்படுத்திய முதல் இலங்கை தமிழ் திரைப்படம் என்கின்ற பெயரையெல்லாம் பாசநிலா பெறுகிறது. திரையில் காட்டப்படுகிற பத்திரிகை செய்தியில் பாசநிலா திரைப்படத்தின் முழு கதையும் இருக்கிறது. யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக நீங்கள் இருந்து கொண்டே பாசநிலா என்கின்ற திரைப்படத்தை எடுத்தபோது கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு அனுமதி தந்தது? நான் கேட்கவில்லை. என்ற பிரைவேட் லைஃப் திரைப்படம் தவிர்த்து யாழ்ப்பாண கல்லூரியில் நாடகங்கள் ஏதும் நீங்கள் மேடையேற்றி இருக்கிறீர்களா? நாடகங்கள் செய்திருக்கிறேன். இது மேஜிக் ஷோஸ் செய்திருக்கேன். அதை எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் காண்பித்தேன். நான் அதிகமாக எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் எடுத்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் ஆசிரியராக இருந்த சமயத்தில் மேஜிக் ஷோ, மேடை நாடகங்கள் என்பன பலவற்றை நீங்கள் மேடையேற்றி இருக்கிறீர்கள். ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இணைத்து இதை செய்தீர்களா? இதற்கு கல்லூரி நிர்வாகத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைத்ததா? ஒத்துழைப்பு கேள்வி அதை பெரிய அதை அப்ஜெக்ட் பண்ணாமல் இல்லை. படம் எடுக்கிற தெரிய வந்ததுக்கு ஒப்ஜெக்ஷனும் தெரியல. நான் செய்த மாதிரி நான் என் பாட்டுக்கு படங்கள் செய்து கொண்டு போனேன். யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் ஆசிரியராக இருந்த சமயத்தின் மறக்க முடியாத நினைவுகள் ஏதும் உங்களுக்கு இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்களேன். காலேஜ் நல்லா வளர்ந்து வந்தது. நல்ல எல்லாருக்கும் நான் செய்கிற வேலைகள் பிடிச்சது. வேறு ஒன்றும் இதில் தலையிடையில்லை. மேடை நாடகங்கள் பலவற்றை நீங்கள் நடத்தியதற்கும், மேஜிக் ஷோ நடத்தியதற்கும், திரைப்படம் தயாரித்ததற்கும் கல்லூரி நிர்வாகம் உங்களோடு அனுசரணையாகத்தான் இருந்திருக்கிறது இல்லையா? ஆமாம். உங்களுக்கும் உங்களுடைய ஆத்ம நண்பன் திரு தேவகுலத்துங்கம் அவர்களுக்குமான அந்த நட்பை பற்றி சொல்லுங்களேன். நான் காலேஜ் டீச்சரை சேரும் பொழுது இவரும் அங்கே படிப்பிச்சு கொண்டிருந்தார். நான் போக முன்னும் கொஞ்சம் சில நாளைக்கு முன்னே சேர்ந்துட்டார். இன்னும் 2 பேருக்கு இடையில் இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு சொன்னார். என்ன படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம், வேறு என்ன செய்வோம்னு நாங்கள் யோசித்தோம். நான் யோசித்தேன், இப்படி ஒரு படம் செய்வோம், அடுத்து நாடகம் செய்வோம் அப்படியே பிளான் பண்ணி கொண்டிருக்க நாடகம் செய்வோம் என்று என்ன 2 பேருமே சேர்ந்து கதை எழுதினோம். டெக்னாலஜிக்கு பக்கத்தில்
வயல்கள் எல்லாம் இருந்தது. இன்னும் நாங்கள் ஸ்கூல் முடிய 2 பேரும் போய் வயலுக்குள்ளே போயிருந்து 2 பேரும் கதை எழுத துவங்கினோம். முதல் அவுட்லைனே 2 பேரும் கதைச்சி போட்டு நல்ல பிள்ளைகள் பார்க்கக்கூடிய படமாக செய்வோம். ஒரு தடவைகளுடைய கண்டுபிடிக்கல என்று நாங்கள் நினச்சி துவங்கினோம். அப்போ ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் முடிய 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு வயலுக்காணி அங்கேயும் ஒரு அமைதியான இடமாக பார்த்து அப்போ நாங்கள் சொல்கிறோம். அப்போ என்னண்டு ஒரு கதையை 2 பேரும் எழுத கஷ்டமாக இருக்க வேண்டிட்டு அவர் ஒரு சீன் எடுத்துட்டா அவர் இது இடத்துலேருந்து இதில் எழுதுவாண்டு. மற்றது அவர் அந்த விட்ட இடத்துலேருந்து ஆரம்பித்தம் கதை எழுதுவார். அப்படி விட்டு ஒரு போகியர் தான் எழுதியிருந்தோம். விடுதலை நாட்களில் என்ன காரம் இருந்தது. அப்போ காரம் போவோம் விடுதலைக்கு வந்து கொழும்பு வருவோம். இல்லாட்டி நல்ல லொக்கேஷனை பார்த்து போய் செய்வோம். ஒரு முறை மேந்தலைக்கு போயினோம். அடுத்த முறை ராஜபுராவுக்கு போனோம். வந்து 20 பள்ளிக்கூடம் துவங்கம்னா வந்து சேர்ந்துடும். அப்படியே முழு படமும் அப்படி தான் லீவ் எடுக்காமல் விடுதலை நாங்கள்லாம் செய்வோம். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளும் படித்து கொண்டு இருந்தது. நாங்களும் வேலையை போவோம். அதில் ஒரு தரம் கேள்வி கேட்கல நிப்பாட்ட முடியல. அப்படியே எல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு படம் ரிலீஸ் பண்ணுவோம். வந்து படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஆரம்பம். அப்போ எங்களுக்கு மியூசிக் ஒரு ஆள் வேணுமெண்டு இப்போ கேள்விப்பட்டோம். நாங்கள் எல்லாம் நார்மலாக எங்களோட ஒரு ப்ரொஃபஷனலையும் பாவிக்கவில்லை. நாங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளை தான் பாவித்தது. ஒன்றில் வாத்தியார் வேற 2 பிள்ளைகள், இல்லாட்டி வாத்தியார் மனைவி மேல் வேலை பாவிச்சு தான் செய்தாங்க. படம் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு தடையும் வேற இல்லை. படம் செய்யறதுக்கு ஃபில்ம் எடுக்கிறதுக்கு ஜெஃப்டா காலேஜிலேருந்து இங்கே கொழும்பு அனுப்பணும் ஃபில்மில். அதை கொழும்புலேருந்து ஜெர்மனிக்கு அனுப்பி டெவலப் பண்ணி திருப்பி எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஒரு 2-3 மாதத்துக்கு செய்தோம் அந்த படத்தை. அந்த படம் முடிந்த பிறகு ரிலீஸ் பண்ணினோம். ரிலீஸ் பண்ணி நல்ல பப்ளிசிட்டி எல்லாம் பேப்பரில் கொடுத்து ஜெஃப்னா டவுன் ஹாலில்
அப்போ கவர்மெண்ட் ஏஜென்ட் வந்து அவர் தான் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு இதே மாதிரி டீச்சர்ஸ் மற்ற ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் இன்விடேஷன் அனுப்பி எல்லோரும் வந்து இது அதிலிருந்து எல்லா ஸ்கூல்ஸும் ஒன்றா படத்தை தங்களுக்கு தர சொல்லி கொண்டு வந்து காட்ட சொல்லி அப்படியே நாங்கள் செய்தோம். அதில் அவ்வளோ டிக்கெட்டில் காசு சீரையில் ரெண்டாலும் நாங்கள் விரும்பி பார்த்தவே நல்லா ஸ்கூல் பிள்ளைகளை பண்ணுறாங்க அதிகமாக. இல்லை ஓல்ட் பாய்ஸ் கொழும்புலேருந்து அதை வெளியே கேட்டுனா ஒரு ஷோ தரலாமோ கொழும்புல கேட்டு. அப்போ அந்த கதிரேசன் கோயில் அந்த மண்டபத்தில் ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஷோ நடத்தினோம். அது நாங்கள் பார்த்துல கொழும்பில் ஓல்ட் பாய் அவரும் வந்து பார்த்துருக்கார். அப்போ இங்கிலாண்டில் இருந்தவர் அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது, அங்கே ஒரு ஷோ வைக்கலாமா லண்டனில் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். பின்ன சரி ரெண்டு ஒரு ஷோவை அதை தான் டிக்கெட் விற்று எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அந்த ஷோவை அங்கே கொண்டு லண்டனில் காட்டினோம். பாசநிலா திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக ஏஇ மனோகரன் அவர்கள் நடித்திருந்தார். அப்பொழுது அவர் யாழ்ப்பாணம் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் மாணவனாக இருந்தார். பாசநிலா திரைப்படத்தின் கதாநாயகியாக ஊமை பெண் கதாபாத்திரத்தில் திருமதி ஐடா தெய்வேந்திரன் அவர்கள் நடித்திருந்தார். கதாநாயகியின் தந்தையாக ஆங்கில ஆசிரியராக இருந்த செல்வராஜன் அவர்கள் நடித்திருந்தார். கதாநாயகியின் தாயாராக திருமதி ரஞ்சிதமலர் நடித்திருந்தார். நகைச்சுவை பாத்திரமேற்று 3 பேர் நடித்திருந்தார்கள். அதில் ஒருவர் திரு செல்வரட்னம். பாசநிலா திரைப்படத்திற்கான திரைக்கதையை இயக்குனர் ஜோ தேவானந்த் அவர்களும் ஆசிரியர் தேவ குலத்துங்கம் அவர்களும் சேர்ந்து எழுதியிருந்தார்கள். ஆசிரியர் தேவ குலத்துங்கம் அவர்களது சகோதரரான திரு தர்மன் குலத்துங்கம் அவர்கள் பாசநிலா திரைப்படத்தின் கலை இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு 2ஐயும் இயக்குனர் ஜோ தேவானந்த் அவர்களே பொறுப்பேற்றிருந்தார். மேடை நாடகம், மேஜிக் ஷோ, திரைப்பட தயாரிப்பு என்பவற்றை தாண்டி யாழ்ப்பாண கல்லூரியில் வேறு என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீர்கள்? ரெண்டு தரம் யாழ்ப்பாண கல்லூரி டீச்சர்ஸ் எல்லாரும் இல்லை, விருப்பமானாக ஜாயின் பண்ணி ஒரு முறை 10-15 பேர் இந்தியா கிட்டத்தட்ட முழு இந்தியாவும் டூர் பண்ணிடணும். டீச்சர்ஸ், லேடி டீச்சர்ஸும் நாங்கள் அதில் 10-15 பேர் இந்தியா முழுவதும் டூர் பண்ணி காஷ்மீர் மட்டும் போயிட்டு வந்தோம். அது எல்லாம் யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் ஆசிரியராக இருந்த பொழுது பாலு மகேந்திராவை சந்தித்திருக்கிறீர்களா?
பாலு மகேந்திரன் நான் ஒரு ஹாஸ்டலுக்கு சார்ஜ் ஆகிருந்தேன். நான் இல்லை செல்லை ஹாஸ்டல். செல்லையா ஹாஸ்டலுக்கு நீங்கள் வந்து சபாநாயகர். அந்த நேரத்தில் பாலு மகேந்திராவுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? நான் எங்கள் அப்போ ஆர்டிஸ்ட் யாரை போடுவோம் அப்படி யோசிச்சு கொண்டிருக்கையில் இவர் தேவகுலதங்கம் அவரும் ஒரு ஹாஸ்டலுக்கு சார்ஜாக இருந்தவர் ஒருவன் இருக்கான் ராமலு பாடுவார். அவர் நல்லா ஆக்ட் பண்ணுவான் போல இருக்குது. என்ன கூப்பிட்டு கேட்டோம் நடிப்பி போமாண்டேன். அப்போ அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி நானும் பதவும் இன்டர்வியூ பண்ணி நல்லா தமிழ் காய்க்கிறான் நம்ம டிஓசி போட்டு எடுத்து செலக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு நல்ல முழு நாடகத்தையும் எடுத்து ஹீரோவாக்கி பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம் வச்சு பேர் செஞ்ச பள்ளிக்கூடத்துக்கு ஃபண்ட் சீர்த்தம் ஃபண்ட்ரைசிங் அந்த நாடகத்தில் தான் பாலு மகேந்திரன் ஹீரோயின் நடித்தார். அதற்கு பிறகு பாசனையில் பாலு மகேந்திரா நடித்தாரா? பாசனையில் இல்லை, பாலு மகேந்திரா அதில் தான் நடித்தார். அந்த நாடகத்தில் தான் பாலு மகேந்திரா நடித்திருந்தார். அந்த நாடகத்தில் தான் பாலு மகேந்திரா நடித்தது. பாசனையில் நடிக்கிறது பாசனையில் இல்லை இல்லைங்க. கல்லூரியில் இருந்த காலத்தில் பாலு மகேந்திரா எப்படி இருந்தார்? ஏதாவது நினைவு இருக்கா உங்களுக்கு? அப்படியே ஒன்று இல்லை. நான் அவருக்கு கிளாஸ் இருக்கையில் அவர் ஆர்ட் ஸ்டூடெண்ட் நினைக்கிறான் இருக்கிற அதால் போய் பாடிக்கொண்டு இருக்கிறத நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். அவருடைய வெச்சம் பரிச்சயம் இல்லை உங்களுக்கு? அவர் எப்போதும் பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார். பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார். அதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் தான் பாலு மகேந்திரா என்ன உயரத்துக்கு போனார், தமிழ்நாட்டில் எவ்வளோ உயரத்துக்கு வந்தார் அப்படின்னு. திரு ஜோ தேவானந்த் யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியராக இருந்த நேரத்தில் பல நாடகங்களை அவர் எழுதி இயக்கி மேடையேற்றி இருக்கிறார். அதில் மிக முக்கியமானது நீயும் நானும் என்கின்ற நாடகம். யாழ்ப்பாண கல்லூரியிலும் ஏனைய கல்லூரிகளிலும் பொது மண்டபங்களிலும் இந்த நீயும் நானும் என்கின்ற நாடகம் மேடையேற்றப்பட்ட போது மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றது என பல பத்திரிகைகள் பாராட்டின. இந்த நாடகத்தில்தான் பின்னாளில் புகழ்பெற்ற இயக்குனர் ஒளிப்பதிவாளராக இருந்த மறைந்த திரு பாலு மகேந்திரா அவர்கள் கதாநாயகனாக திரு ஜோ தேவானந்த் அவர்களினால் அறிமுகம் செய்யப்பட்டார். பின்னர் இந்தியாவுக்கு சென்று பூனே திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவாளராக தன்னுடைய பயிற்சியை அவர் மேற்கொண்டார். பூனே திரைப்படக் கல்லூரியில் அவர் இருக்கிற பொழுது அவர் இயக்கிய டிப்ளோமா படத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொழும்பில் ஜோ தேவானந்த் அவர்களை சந்தித்து அதை போட்டு காட்டியிருக்கிறார். அந்த படத்தை பார்த்து வியந்த திரு ஜோ தேவானந்த் அவர்கள் அவரை மனதார பாராட்டியிருக்கிறார். இந்த யாழ்ப்பாண கல்லூரி அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்க. நீங்கள் டீச்சராக இருந்த நேரத்தில்
நீங்கள் வந்து உங்களுடைய தலைக்கு பில் க்ரீம் வச்சு நல்ல அழகாக சீவி கிளாஸுக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்களோட படித்த மாணவர்கள் சிலர் சொல்கிறாங்க. அந்த பில் க்ரீம் போட்டு நீங்கள் தலையை வந்து அழகாக வாரி வர்றதை பார்த்துட்டு இது என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற பொழுது நீங்கள் அந்த மாணவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு பழைய மாணவர் எனக்கு இப்போ ஞாபகப்படுத்தி சொன்னார். என்ன சொல்லியிருக்கீங்க? அந்த பில் க்ரீம் வந்து இந்த படிக்கிற வயசில் போட்டால் முடி கொட்டுண்டுடும், பெரியாளாக வந்து போட்டால் தான் முடிக்கு அழகாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. உங்களுடைய பழைய மாணவர்கள் வந்து உங்களோட படித்த மாணவர்கள் அதை எனக்கு ஞாபகம் சொல்கிறாங்க. இப்படி மாணவர்களோட நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த சமயத்தில் ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா, சம்பவங்கள் இருக்கா? இப்படி இந்த நாடகங்கள் வச்சு ஆக்ட் பண்ணுறத இல்லாட்டி அப்படி எனக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இப்போ யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து ஏன் நீங்கள் விலகினீங்க? படம் ஃபுல் டைமாக படம் செய்கிறது தான் இல்லை. அது மட்டும் டெக்னாலஜிலேயே படிப்பு கொண்டு தான் நடுவணும். அப்படின்னா சிஎம் போகும்போது ரிசைன் பண்ணாது தான் செய்யலாம் இது போட்டு நான் பஸ்டில் பிரின்சிபல் ஒரு நாள் நான் ஆஃபீஸர்கிட்ட போய் கண்டு சொன்னேன், எப்படி நான் ஸ்கூல் விட போகிறேன். அது அவருக்கும் ஷாக்காக இருந்தது. நோட்டீஸ் குழி கொடுக்கல, ஒரு ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போய் இப்படி விஷயம் போகிறாண்டிலாம் என்னப்பா நீ இப்படி செய்கிற, இப்போ நீ எக்ஸாம் நடக்குது போகுது, அந்த இயராக வந்துட்டுது, சிலபஸ் வரைக்கும் அப்படின்னு நான் ஒன்றும் கதைக்கையில் நான் சொன்னேன், இதுதான் என் விஷயம் இருந்தது. நான் டீச்சிங்கில் கொண்டு வந்து என் மாமா சேர்த்து விட்டுட்டார். அதனுடைய இனி எனக்கு இதில் இருக்க அவ்வளோ மனம் விரும்பலை, நான் என்ன ரிலீஸ் பண்ண வேண்டும் சொன்னார். அப்போ நான் ஒன்றும் செய்யலாது. ஐயோ நீ இருக்கைகளை எத்தனை 2 ப்ளே செய்திருக்கிறீங்க, மேஜிக் ஷோ செய்திருக்கிறீங்க, இதெல்லாம் செய்திருக்கிறீங்க. ஆனபடியால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. சரி, அது ரெசிக்னேஷன் லெட்டராக இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன். ஒருத்தருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. நான் கூட போகிறேன். வீட்டை போய் அம்மா இருந்தால் நான் சொன்னது இப்படி ஸ்கூல் விட்டுட்டு அப்படியா என்னான்னு கேட்டால், நான் பிரின்சிபலுக்கு ஒரு சொன்னான், இப்படி நான் விட போகிறேன், நான் படம் செய்ய போகிறேன். இந்த அம்மா சொன்னால் சரி உனக்கு விருப்பமானதை செய்ய. ஏன்னா அதோட அதோட நிப்பாட்டியாச்சு. இவர் ஒரு நேர்மையான ஆசிரியர். முழு ஈடுபாட்டுடன் ஆசிரியர் தொழிலை தன்னால் செய்ய முடியாமல் திரைப்பட தயாரிப்பிலேயே தன்னுடைய மனம் செல்கிறது என்பதை உணர்ந்து அதை கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்து கல்லூரியை விட்டு அவர் ஓய்வு பெற்றார். இந்த நேர்காணலின் முதலாம் பகுதியை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்தில் இன்னும் பல சுவையான தகவல்களோடு 2ஆம் பாகத்தை தொடர்கிறேன்.